நம்ம வீட்ல இருக்க ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஞாபகார்த்தம் தான் நமக்கு. ஒவ்வொரு பொருளும் எந்தெந்த டைம்ல வாங்கணும், எப்போ வாங்கணும், யார் கூட போய் வாங்கணும் இதுன்றது நம்ம மைண்ட்ல எப்பயுமே ஞாபகம் இருக்கும். எனக்கு வந்து என்னன்னா, இந்த உப்பு ஜாடிலாம் வாங்கும்போது ரொம்ப நாள் ஆசை இந்த உப்பு ஜாடி வாங்கணுன்ட்டு. ஆனா என்னால வாங்கவே முடியல. அது ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போயிட்டு இருந்தது. இந்த கல் உப்பு வந்து எனக்கு பிளாஸ்டிக் டப்பால கொட்டவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால எப்போ வாங்கினாலும் பேக்கெட்ல அப்படியே இருக்கும். இந்த வாட்டி ஜார் வாங்கி கொட்டும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இந்த சால்ட் உப்பு ஜாடி கூட ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜாடி இருந்தது. அது வாங்கி எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேல இருந்தாலும் ஒரு மாரி ஆயிடுச்சா, அதனால மாத்திட்டேன். அதையும் சேர்த்து ஒரு வழியா 3 ஜாடி வாங்கி எல்லாத்தையும் ரொப்பிட்டோன்னா பார்க்க ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் இப்படி தான் நான் போட்டுப்பேன். இந்த கத்தி, இது என்ன ஸ்டிக்கு இது? இந்த ஸ்டிக்கு பேர் கூட மறந்து போயிடுறேன். இந்த ஜாப்பனீஸ்லாம் சாப்பிடுவாங்கல்ல இந்த ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கு யூஸ் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னா என் பொண்ணு மட்டும் தான். அவளால மட்டும் தான் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும். எங்க 3 பேரால முடியவே முடியாது. சாத்தியப்படாது. அதனால அவளுக்காக மட்டும் வாங்கி வச்சுப்பா. எங்கனா போனா வாங்கிட்டு வந்துருவா அவ போயிட்டு. இது என்னன்னா, இந்த மாரி போடும்போது மாட்டி உடஞ்சிரும். இல்லைனா வந்து அந்த கத்தி மாத்திச்சுன்னா எடுக்க கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து இந்த மாரி கிளாஸ்ல போட்டு வச்சோன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். கிளீன் பண்ணும்போதும் கஷ்டம் இல்லாம இருக்கும். சில மெமரீஸ் சொன்னேன்ல, அதில இது ஒண்ணு. இது பாருங்க எவ்வளோ ஓட்டலும் உடச்சலுமா இருக்கு இந்த ரொட்டி கட்ட. அதனால என்னால மாத்த முடியாது. ஏன்னா இது வந்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு சரவணா ஸ்டோர்ஸ்ல எடுத்தோம். அப்ப வந்து அது வெறும் ₹99 தான். இது நெறைய வாட்டி நான் மாத்தவான்னு சிலர்கிட்ட கேட்டுருக்கேன். இல்ல வேணாம், மாத்த வேணாம். நல்லா தான் இருக்கு. வச்சுக்கணும் வரா. அது பார்க்கும்போது நாங்க 2 பேர் மட்டும் போய் கல்யாணம் ஆன புதுசுல எப்படி ஷாப்பிங் போனோம், எடுத்துட்டு வந்தோனோ, எவ்வளோ நமக்கு ஷாப்பிங் பண்ணுவோம். ஆனா சின்ன சின்ன பொருள்லாம் நமக்கு மெமரீஸ்ல இருக்கும். நைட் டைம்ல போய் நாங்க வாங்கிட்டு வந்தோம். எங்க வீடு எங்கேயோ இருக்கு, டி நகர் எங்கேயோ இருக்கு. போய் வாங்கிட்டு வந்தது அது போயிட்டு. அத தான் சொன்னேன். சில மெமரீஸ்லாம் நம்மளால எடுக்கவே முடியாது. இந்த இடத்த ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு, மாவு பெசறதுக்கு தேவைன்னு. ஒரு வழியா நான் வந்து அப்ப ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டேன்.